இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிலேமோன் 1:9. நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். பவுல் பிலேமோன் கிட்ட உதவி கேட்கும்போது அதிகாரம் பண்ணி செய்ய சொல்லாமல் தாழ்மையாக கேட்குறான். இத்தனைக்கும் பவுல் அதிகாரம் பண்ணுற இடத்துல உயரத்தில் இருந்த போதிலும் பணிவான குணம் கொண்டவனாக இருக்கிறான். இந்த பவுல் தேவனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பணிவுனால என்னன்னு தெரியாதவன், கொடுமைக்காரன். ஆனால் தேவனை பார்த்த உடனே தவறான குணத்தை எல்லாமே மாற்றி தேவனுடைய மனுஷனாக ஒரு நல்ல அடையாளமாக வாழ்ந்தான். இப்படி நம்ம பாவிகளாக வாழ்ந்திருந்தாலும் தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் நல்ல குணம் கொண்டவங்களாக நம்ம வாழ்கிறோமா? நம்மளை நாமளே கேட்டு பார்த்தா நம்மளை நாமளே நல்லவங்கன்னு தான் சொல்லுவோம். நாம் நல்லவங்கன்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி வாழ்ந்தாதான் உண்மையிலே நம்ம தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம தேவன்கிட்ட இவ்வளவோ வேண்டுதல் செய்கிறோம். ஆனால் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற இருதயத்தையும் தேவனுக்கு பயந்து வாழணுன்ற இருதயத்தையும் எங்களுக்கு கொடுங்கன்னு ஜெபிக்கிறது முக்கியமான ஒன்று. பவுல் கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ ஒப்பு கொடுத்தான். அப்படிப்பட்ட தான் வாழ்ந்தான். தேவனுக்கு பயந்து வாழும்போது மட்டும்தான் சகல நல்ல குணங்களும் நமக்குள்ளே இருக்கும். இப்படி நல்ல குணத்தோடு ஜெபிக்கும்போது தேவன் நம்மளை மகிழ பண்ணுவார். ஆமேன்.